தான் நடந்திருக்கிறேன். இல்ல. அப்புறம் ஏன் நான் ஊரெல்லாம் போய் சொன்னேன்? இது வரைக்கும் நான் ஜெயில இருந்தேன். என் கருப்பை ஜெயில் கம்மிங்க காப்பாத்துச்சு. இப்ப நான் உங்களால வெளியே வந்துட்டேன். என் வயிற்ற காப்பாத்திக்க முடியலனாலும் என் மானத்தை காப்பாத்திக்கலான்னு தான் உங்க பேரை சொன்னேன். அதுக்கு என் பேர் தான் கிடைச்சதா? உங்க பேரை சொன்னாதான் ஊர்ல இருக்கிறவங்க பயப்படுறாங்க. ஆக அடுத்தவன் திருடுனத நீ திருடுனதா ஒத்துக்கிட்டு உள்ள போவ, வெளியே வந்தா அடுத்தவன் செய்யாததை செஞ்சான்னு சொல்லி பேரை கெடுப்ப இல்ல? ஒரு ஆம்பளை அனாதையா இருந்தா அனுதாபப்படுவாங்க, ஒரு பொம்பளை அனாதையா இருந்தா ஆசைப்படுவாங்க. நான் அனாதையா செத்தாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டு செத்துடக்கூடாதுதான் நீ பொய்ய சொன்ன. தப்பா ஏதாவது சொன்னா மன்னிச்சிடியா? என் கூட வா. வண்டியில இரு. வேலூரா சென்ட்ரலா? எல்லாம் இங்க போனதுக்கு அப்புறம் தெரியும். ஏறு. இத பாரு, வேளா வேலைக்கு சாப்பாடு, வேணுங்கிற அளவுக்கு துணிமணி எல்லாம் கொடுக்க சொல்றேன். வீட்டை பார்த்துக்கிட்டு ஒழுங்காரு. என்ன இழுக்கிற? நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னேன். நிஜமாவே என்ன வச்சு ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே. பாத்து பாத்து. இதுதான் என் குழந்தை. உங்க குழந்தையா? ஆமா. இவனோட பிரசவத்திலேயே இவ அம்மா இறந்துட்டா. இப்ப இவ தாயில்லா பொண்ணு. அத்தை, இவங்கதான் எங்க அத்தை. இவ பேரு சம்பவல்லி. இனிமே நம்ம வீட்டுலதான் இருக்க போறான். குழந்தைய பாத்துக்கிட்டு அப்படியே கூடமாட ஒத்தாசையா உங்க கூட இருப்பா. வித்தியாசம் பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கு. சரி தம்பி. கண்ணு, உன் பேர் என்னம்மா? நீ தொடர வேலையை வச்சுக்காத. நாங்கெல்லாம் மயிர் நீட்டின் உயிர் வாழ கவலைமா. நல்ல சாப்பாடு. 5 வயசுல எங்க ஆத்தா கையில சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்பதான் நல்ல சாப்பாடு போடு. ஆமா, 2 நாளா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? அதுவா, மா மரத்துல மா பையன் கீது, கொய்யா மரத்துல கொய்யா பையன் கீது, புளியா மரத்துல புளியா பையன் கீது. மொச்சக்கட்ட கருவாடி இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு. உப்பு கொஞ்சம் எடுத்து வையேன். ஏன் சாப்பாட்டுல உப்பு இல்லையா? அதெல்லாம் சரியாதான் இருக்கு. அப்புறம் உப்பிட்டவரை உள்ள அளவுன்னு நினைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நினைக்கிறோம். அதுக்குதான். என்ன கொரட்ட விடுற? ஆட நீ ஒண்ணு தூங்குற அதரடி கொரட்ட விடுறதுக்கு. அதுவும் அங்க பாரு. ஆமா, இவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதான் வீட்டு வேலை செய்யறதுக்கும் உன்னை கவனிச்சுக்கிறதுக்கும் உங்க அப்பா சொன்னாரே. வீட்டு வேலை செய்யற பொண்ணா இருந்தா குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்வாரா? நானும் அதைத்தான் நினைச்சேன். நீ நினைக்கிற மாதிரி இருந்தா உங்க அப்பா தூங்குறதுக்கு ஏன் ஸ்டேஷனுக்கு போகணும்? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்குதோ? நீ அப்படி நினைக்கிற, நான் இப்படி நினைக்கிறேன். எதுக்கும் பொழுது விடியட்டும். 3வது மனுஷங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப படு. முருகா, நீ நல்லா நிம்மதியா படுத்துட்ட. நானு யாருக்கிட்ட கேக்குறது? என்னம்மா இங்க உட்கார்ந்து இருக்க? யாராவது 3வது மனுஷங்க வரமாட்டாங்களா? அவங்களை கேட்டா ஒரு முடிவு கிடைக்காதான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த கேள்வி நீ போகாத. குடும்பத்துல ஒருத்தர் வந்திருக்காங்களே, அவங்க போய் வாங்கிட்டோம். எங்க ஏத்துட்டு போற? அம்மா 4 வீடு போடு, சீக்கிரம் வாங்கம்மா. என்னம்மா? ஏய்யா, ஒரு பொம்பளை பால் வாங்கிட்டு போனாங்களே, அது யாரும் கேக்குறியா? கேக்கலம்மா. கேளியா, சும்மா போனா எப்படி?
உன் வீட்டு கதை எனக்கு எதுக்குமா? என் கதையை கேட்கறதுக்கு ஆளை காணா. என்னன்னா நான் ஊருது அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கலையே. பேப்பர் பேப்பர்காரன் வரா, வாமா ஒளிஞ்சுக்கலாம். பேப்பர் 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 அம்மா பேப்பர். பேப்பர் என்ன பாப்பா? ஒரு பொம்பளை பேப்பர் வாங்கிட்டு போச்சு, அது யாருன்னு கேக்குறியா? நான் எப்பமா கேட்டேன்? இப்ப கேளியா? எனக்கு எதுக்குமா உங்க வீட்டு சமாச்சாரம்? நீ பேப்பர் போடுறதுக்கு லாய்க்கு இல்ல, பேப்பர் பொறுக்கிறது தான் லாய்க்கு. கழுகு எங்க போச்சு? யார்கிட்ட கேக்குறது? என்ன கழுவி புள்ளைய பார்க்க போனகையோட திரும்பிட்ட? எல்லாம் உங்க நினைப்பு தாண்டி அம்மா. நான் போனா உங்களை யாரு கவனிச்சுக்குவா? அந்த கவலை எல்லாம் இனிமே உனக்கு வேண்டாம். வாசல பாத்தியா? கோலம் நல்லா இருக்கே, யாரு போட்டது? எல்லாம் என் ஃப்ரெண்டு தான். உள்ள வந்து பாரு, வா. பாத்தியா வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன்னு? சமையல்கிட்ட பாரு, பாத்திரத்தை எல்லாம் சும்மா மல்லிகை பூ மாதிரி தொலைச்சி வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டு. அங்க பாத்தியா என் துணி, உன் துணி, டாடி துணி எல்லாத்தையும் தொலைச்சு காய போட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு. ஆமா, செண்பகம் எங்க? அங்க ரூம்ல போய் பாரு. ஏயா செஞ்சு ஐயா, வெட்டி போட்ட மரமெல்லாம் அப்படி எப்படி இருக்குது? எடுத்துட்டு போலையா? புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ ரொம்ப பொல்லாதனா இருக்கா சார். நம்ம லாரி டிரைவர்களை புடிச்சு உள்ள போட்டா. உள்ள போட்டானா? ஏன்? குடிச்சிட்டு லாரி ஓட்டிருக்காங்க. அதான் மதுவிலக்கு எடுத்தாச்சேயா. குடிச்சிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாதுங்கிற சட்டம் என்ன இருக்குதாமே. இவன் திருந்த மாட்டான் போல இருக்கே. நாம திருச்சிடுவோம். டாடி என்ன பைக் சத்தத்தை காணோம்? எப்படி வந்தீங்க? பயங்கர மழையாச்சா? வர்ற வழியில மோட்டர் பைக் பஞ்சர் ஆயிருச்சு. அத ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வரேன். அப்ப ஸ்டேஷனுக்கு எப்படி போவீங்க டாடி? விடிஞ்சதுக்கு அப்புறம் போனா போச்சு. என்ன டாடி பையில? காட்டுறேன். இது பாட்டிக்கு மருந்து, இது ப்ரூ, இது ஹார்லிக்ஸ். அதானே டாடி? இதா நம்ம வீட்டுக்கு ஒரு மணிப்பரிசு வாங்கி வந்திருக்கேன். சின்ன பாப்பா மாதிரி பாவாடை தாவணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குமே, அதுக்குதான் இந்த புடவையை கொடுத்து அதை கட்டிக்க சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏன்? எல்லாருக்கும் வந்துட்டு நீங்க, எனக்கு ஒண்ணும் வந்துட்டு வரல. மறப்பனா ஒண்ணு? இங்க பார். என்ன டாடி இது? பொறு காட்டுறேன். காலையில நீ சாப்பிட்டாச்சு, இனிமே நாளைக்கு தான். டாக்டர் மாமா என்ன சொல்லிருக்காரு? வயிற்றுல பூச்சி இருக்குது, அதிகமா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு இல்லையா? ஐயோ டாக்டர் இல்ல டாடி. அப்புறம் டிகிரியா அவர் சொல்லிட்டாரு. ஆமா டாடி, அவர் போய் சேர கேக்குறாங்களா பாத்தீங்களா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாமாவை குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவர் குடிக்காமல இருக்காரு, அஜிஞ்சரா குடிக்கிறாரு. மிட்வைஃப் மாமிய குழப்பத்துக்கு கொண்டான்னு சொன்னாரு. வட்டேன பெற்றுக்கிறாங்க. நீங்க கூட தான் யாரையும் திருடக்கூடாதுன்னு சொல்றீங்க, திருடாமல இருக்காங்க. அப்பதான் நம்ப கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் தரமாட்டேன். போய் படுப்போ. நீங்க ஜோசியா கொடுத்தா எனக்கு தூக்கம் வரும். இல்லன்னா தூக்கம் வராதா? எப்படி தூக்கம் வராம போன்னு பாக்குறேன்.